ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரா ரீஹன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் மோமோஸ். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தோன்னே நானே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். நல்லா வந்திருக்கு. ஓகே, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவை எடுத்துக்கோங்க. மைதா மாவு கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க கையில் படாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 hours நல்லா ஊற விடுங்க. அந்த மாவு ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்யலாமா? அதுக்கு வீட்டில் இருக்க காய்கறியே கோஸு, கேரட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், அதெல்லாம் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓரமாக அதை ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண பால்ஸை சப்பாத்தி எப்படி தேய்ப்போம், உருட்டுவோம் இல்லையா, அது போல் ஒன்று ஒன்றா உருட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடிக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக அந்த செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் வச்சுக்கிட்டு சாரீ ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டியாக மடித்து 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 அந்த ஓரங்களை அழகாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு ஷேப்பாக கொண்டு வரணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த ஷேப் வரலை, பட் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. we should try until we succeed இல்லையா? அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக வரும். பாருங்கள், திருப்பி இன்னொரு மோமோஸ் அதே மாதிரி அந்த அவுட்டர் லேயர் தேய்ச்சிட்டு அது உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சு இப்போ திருப்பியும் நான் மடிக்கிறேன். பாருங்கள், பழசோட இந்த மடிப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி தான் நம்ம எப்பயுமே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், மடிச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங்ஸ் வெளியே வராமல் நல்லா நடுப்புற கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மோமோஸ் ரெடி. இதே மாதிரி மற்ற எல்லா பால்ஸையுமே உருட்டிக்கோங்க. மாவை அது மாதிரியே ஃபில்லிங் வச்சு நீங்கள் எல்லா மோமோஸ் செஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போது இது நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதை நான் வேக வைக்க போகிறேன். ஒரு ஜஸ்ட் 10 to 15 minutes நல்லா ஸ்டீம் பண்ணிங்கன்னா இது நல்லா குக் ஆகிடும். குக் பண்ணி எடுத்தோன்னே நல்லா கடையில் செஞ்சுருக்க மோமோஸ் மாதிரியே இருக்குது. வாவ், எம்மியான மோமோஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்குள்ள இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோமோஸ் மட்டும் செஞ்சால் போதுமா? அதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா, சட்னி. அது எப்படி செய்யலான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு 3 தக்காளி, ஒரு 5 to 6 காஷ்மீரி மிளகா, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வெந்திருக்கும். அப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் எடுங்க தக்காளி பழத்தில். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு. சில பேர் வந்து சாஸ்லாம் போடுறாங்க, சுகர் போடுறாங்க, பட் எனக்கு அது பிடிக்கல. நான் இந்த மாதிரி வெறும் நார்மல் சட்னி மாதிரி தான் வச்சு பண்ணேன். அப்புறம் கடாயை ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சட்னியை அந்த இதில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டி வந்ததுக்கப்புறம் அது நல்லா அந்த சட்னி வந்து ஒரு திக்காக கிரேவி மாதிரி வந்துடும் லாஸ்ட்டாக. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த சட்னியோட மோமோஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ யம்மியாக இருக்கும். அதுவும் இந்த டார்ஜிலிங் மோமோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் வந்துச்சுங்க. தேங்க்யூ, பாய்.